இங்கே இருக்கிற எல்லார் டான் முன்னாடியும் நீங்கள் சொல்கிறீங்க நடந்தது நடந்து போச்சு, 2 பேரும் மன்னிச்சிட்டு நீ உன்னோட தொழிலை பாரு, நான் என் தொழிலை பார்க்குறேன், உன்னோட தொழிலை நான் வரமாட்டேன், என் தொழிலை நீ வராத அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் என்னென்னா இந்த தொழிலுக்கு வந்ததே என்னை மொத்தமாக அழிக்கிறதுக்கு தானா, என்கிட்ட என்னவோ சவால் விடுறான், இன்னும் 7 நாளில் என்னை கொன்ற போகிறானா, அதனால நான் போலீஸ்கிட்ட போய் நானே சரண்டர் ஆயிடணுமா இல்லைன்னா தலைமறைவாக போயிடணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கா இந்த சின்ன பையன்? அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லார் டான்கிட்டையுமே வர சொல்கிறான், நான் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறேன், ஆண்டனியால் உங்களை பார்த்துக்க முடியாதுன்றான். அவங்க எல்லாருமே அதை நம்பி அவங்க கூட போகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவனுக்கு கீழே வேலை செஞ்சா இல்லீகலாக வேலை செய்யவே முடியாது. இந்த கேசவன் அவன் பின்னாடி போகிறான், தனியாக டைமண்ட் கடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே வேலை செஞ்சா எப்படி அலோவ் பண்ணுவான்? இவங்க எல்லாருமே இவங்க தொழிலை விட போகிறாங்களா? எதுக்கு இவன் பின்னாடி போகிறாங்க?